நிறுத்துங்க. உமா, என்ன? எனக்கு இது கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஒருத்தர் மேல எனக்கு பைத்தியம் தான். என்ன சொல்ற நீ? அண்ணே, 3 மாசமா முழுகாம இருக்கேன். என்ன 3 மாசமா? எந்தடா போலாம் சார், கொஞ்சம் பொறுமையா. இன்னும் என்னத்தையா பொறுமையா இருக்கிறது? அதான் அந்த பொண்ணே சொல்லிருச்சுல்ல, இதுக்கு மேலே இந்த குடும்பத்துல நாங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டா எங்க குடும்பமான கப்பலே ஏறிடும். வாடா போலாம். என்னமா சுந்தர் சார், அவங்க கொஞ்சம் இருக்க சொல்லுங்க சார். சார், எனக்கே ஒண்ணும் புரியல. என்ன இது? பழுது என்ன புண்ணியம்? அந்த சங்கர் நல்லவன் நினைச்சு உன்னை அவனோட பழக விட்ட பாரு, அது என் தப்புமா? அண்ணே, அவர் நல்லவர் தான். போமா, அவர் என்னை கைவிட மாட்டாரு. அவர் நிச்சயமா என்ன கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நான் நம்புறேன். நீ நம்புற? அத நான் நம்பணும் இல்ல. ஒடி பைத்தியக்காரி, பல சரக்கு கடையில கூட இன்று ரொக்கம் நாளை கடன் போர்டு மாட்டிருக்கிறான். ஆனா நீ உன் கற்பையே கடனா வித்துட்டு ரொக்க அடபடும் நினைச்சு வந்து நிக்கிற. நீ 3 மாசமா முழுகாம இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தும் அவன் உன்னை வந்து பார்க்கலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை அவன் தலை முழுகிட்டான்னு அர்த்தம். உன்னை அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏற்கனவே இந்த ஊர்ல எனக்கு பேர் ரொம்ப ரொம்ப பிரமாதம். இப்ப இது வேறையா? நான் எப்படி வெளியில தலை காட்டு? நீ எல்லாம் ஏண்டி உயிர் வாழணும்? உன்னை நானே அவசரப்படாத கோபி, அவசரப்படாத. ஆசையா வளர்த்த தங்கச்சி தானே சொல்றா. அவ யார விரும்புறாளோ அவனுக்கே அவளை கட்டி வச்சுட்டா போச்சு. இதுல என்ன தப்பு? என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க? பாவம், எங்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி கூட்டியாந்தீங்க. ராஸ்கல் என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்படி எல்லாரும் முன்னாடி என் மூஞ்சில கரிய பூசிட்டாளே. இனிமே எப்படி சார் இந்த ஊர்ல மானத்தோட வாழுறது? ஆல்ரைட், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க இறந்தவங்களாவே இருக்கட்டும். பேசாம என் ஊருக்கு வந்துரு, என் வீட்டுல தங்கிக்கப்பா. இல்ல, என்ன கோபி இவ்வளவு யோசனை பண்ற? உன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரிப்பா. சரி சார், உன் பழைய வாழ்க்கையை மறந்துட்டு புது வாழ்க்கையை தொடங்கு. புது வாழ்க்கையா? என்னென்ன சொல்ற? கலைச்சிரு. என் வயித்துல வளர்றது என் காதலுக்கு மட்டும் சாட்சி இல்ல, என் தாய்மைக்கும் சாட்சி. இது ஒரு சுமையா நான் நினைக்கல. உனக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாமா? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு அவரோட என்ன சேர்த்து வச்சிருக்கேன். நிறுத்து, அழுவாத அழுவாத. இந்த அழுகை, இந்த பிடிவாதம், இதுலதான் நான் சரண்டர் ஆயிடும். இந்த பாரு, நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அதுலயே நம்ம நடக்கிற பத்தியா நீ? ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். ஓகே ஓகே, அந்த மடையை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டாந்துடுறேன். கதவை ஏன் சாத்துறீங்க? அந்தரங்கம் ரொம்ப புனிதமானது. அண்ணன் வீட்டுல இல்ல. தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். உங்க மேல எங்க அண்ணன் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. நானும் உன் மேல ஆசையும் அன்பும் வச்சிருக்கேனே. நான் வயிற்று புள்ளக்காரி. நான் என் வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. வெள்ளை காகிதத்துல ஏற்கனவே ஒரு புள்ளி விழுந்தாச்சு, இன்னொரு புள்ளி வச்சா தப்பே இல்ல. என்ன கொலகாரி ஆக்கிடாது. சொல்றேன், கிட்ட வராத, கிட்ட வராத. குற்றவாளி உமாவுக்கும் கொலை செய்யப்பட்ட சுந்தருக்கும் வெகு காலமாக காதல் தொடர்பு இருந்ததும், அத்தொடர்பின் காரணமாக உமா கர்ப்பமாயிருக்கிறார் என்பதும், சுந்தர் தன்னை மனம் செய்து கொள்ள மறுத்ததால் ஆத்திரமடைந்த உமா சுந்தரை அவரது வீட்டில் படுகொலை செய்தார் என்பதும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இபிகோ 302வது செக்ஷன் படி உமாவுக்கு இந்த நீதிமன்றம் 7 வருட கடுங்காவல் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. குற்றவாளி உமாவுக்கு பிரசவகாலம் சமீபித்திருக்கிறபடியால் குழந்தையை பெற்றெடுத்த பின்னர்
இந்த தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்மானித்து தீர்ப்பு வழங்குகிறது. ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கோர்ட் ஆர்டர் படி இந்த அம்மாவை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். வரப்படுமா? இருமா. எங்க என்னங்க இப்படி திடுப்பு வந்து எங்க என் தங்கச்சி எந்த தப்பு செய்யலீங்க? இதெல்லாம் முன்னாலே கோர்ட்ல சொல்லிருக்கணும் ஐயா. யோ, இதுவே ஒரு பணக்கார வீட்டுல நடந்தா உடனே அரெஸ்ட் பண்றீங்களா? கேஸ 10 வருஷம் போட்டு இழுக்கல. நாங்க ஏழைங்க, அதான் பட்டுன்னு முடிச்சிட்டீங்க. யோ, அனாவசியமான பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. வரப்படுமா? ஐயா, குழந்தை அழுவுது, பால் கொடுத்துட்டு வர. அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா, வரப்படுமா? கொஞ்சம் இருமா. உன்னை மட்டும் கூட்ட சொல்லி தான் கோர்ட் ஆர்டர். குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துருவா. இது குழந்தைய என்கிட்ட கொடுக்க சொன்னாங்களா? ஆமா. அதே தங்கச்சி இதை வச்சு நான் என்ன செய்வோமா? என்னது நீ தங்கச்சி சீக்கிரம் வாமா. ஏமா, யோ, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பச்சை கொஞ்சம் என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க. பாக்கெட் பால் கொடுக்கலாம்னா வந்து பால் வண்டி வராதுன்றானுங்க. இவன் ரொம்ப கலாட்டா பண்றான் சார். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அதனாலதான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன். சார், குழந்தை அழுகுது சார். குழந்தை அழுதா இங்க கொண்டாடுறதா? குழந்தை அழுவத்தான் செய்யும். அதுக்காக தினமும் கூட்டிட்டு வந்துடுவியா? போயா, புட்டி பால் வாங்கி கொடு. என்னங்க சொல்றீங்க நீங்க? அம்மா உயிரோடு இருக்கும் போது அமுல் டப்பாவை தேட சொல்றீங்களா? நியாயமா இது? யோ, வம்பு பண்ணாத. ஐயாவுக்கு கோவம் வந்தா நடக்கிறதே வேற. எனக்கு கோவம் வருது, நடக்கிறதே வேற. என்ன சத்தம் போடுற? நாங்க சட்டப்படிதான் நடப்போம். சார், நான் ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுங்க சார். சார், எனக்கு வேற வழி தெரியல சார். சார், கொஞ்சம் அவங்க அம்மா வர சொல்லுங்க சார். சார், உங்க புள்ள இப்படி அழுதா நீங்க சும்மா இருப்பீங்களா சார்? சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சட்டம் சொல்லிட்டாருல்ல. யோ, சட்டம் கிடக்கட்டையா? கேட்கறதுக்கே மனசு சங்கடமா இருக்கு. சரி சரி, அந்த அம்மா வர சொல்லு.